தமிழக வெற்றிக்கழக மாநாடு நேற்று சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு. எக்கச்சக்கமான கூட்டம். இதுவரைக்கும் எந்த மாநாட்டுக்கும் போகாத அளவிற்கு இளைஞர்கள் எல்லாம் கூடியிருந்ததாக செய்தித்தாள் முழுவதையுமே இன்றைக்கு ஆக்கிரமித்து கொண்டிருக்கின்றன. சரி, அரசியலில் புதிய புதிய தலைவர்கள்லாம் வர வேண்டும். புதிய புதிய நபர்கள்லாம் அரசியலில் இறங்கினா தானே நல்லாயிருக்கும். அதனால் வரவேற்போம். அது அந்த மாநாட்டில் விஜய் பேசிய பேச்சு கூட நான் கவனித்தேன். சிறப்பாகத்தான் பேசியிருக்கிறார். முன்பை விட அந்த பேச்சில் சில புள்ளி விவரங்கள் சொல்கிறார். ஆனால் அந்த சினிமா பாணியிலே சொல்லுவது ஒரு வெறுப்பை உண்டாக்குகிறது. அவராக சொல்கிறாரா இல்லை யார் எழுதி கொடுத்தாங்களா, அது அந்த கேள்விகள்லாம் அங்கே இருக்கிறது. சரி, இருக்கட்டும். இருந்தாலும் யார் வந்தால் ஒரு நல்லது நடந்தால் நல்லது செஞ்சால் நல்லது தான், சரிதான். அரசியலிலே போட்டிகளும் புதிய புதிய கட்சிகளும் உருவாகி கொண்டே இருக்க வேண்டும். அப்படின்னா தான் நாட்டுக்கு நல்லது. யாராவது ஒருவர் வந்து நல்லது செய்வார்களா, மக்கள் சுபிட்சமாக வாழும் வழி செய்வாங்களா என்று ஏக்கமும் மக்களிடத்தில் இருக்கிறது. ஆனால் புது புது கட்சிக்கு ரொம்ப வரவேற்பு கொடுக்குறாங்க. இந்த மாநாடு இவ்வளோ கூட்டம் வந்த பிறகு தலைவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டு வேறு மாதிரி இருக்குது. இனிமேல் கூட்டணி அமைக்கிறதுக்குரிய அதை பார்க்குறாங்க. எல்லாமே மக்கள் கூட்டம், மக்கள் பலத்தை வைத்து தானே. இப்போ மாநாடு என்பது என் கையில் இத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு காட்டுறது தானே. எத்தனை மக்கள் கூட்டியிருக்கான், இத்தனை லட்சம் பேர் கூட்டியிருக்காங்க என்ன என் செல்வாக்கை பார்த்து கொள்ளுங்கள் என்பது நிரூபிக்கு தான் மாநாடு. அதுக்கு தான் மாநாடு நடக்குது. அப்போ இவ்வளவு கூட்டம், அந்த கூட்டத்தை கூட்டி காமினா மற்றவங்க பயப்படுவாங்க. இவர் மாபெரும் சக்தியாக வருவார் என்று நினைப்பார்கள் என்று தான் அப்படி கூட்டுறாங்க. அதுலேயும் குறுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் போச்சுங்கிறாங்க, ஏதோ ஒன்று சொல்லிகிட்டு இருக்காங்க. இருக்கட்டும், கூட்டத்தில் நடந்த அசம்பாவிதங்கள் அது இது எல்லாமே சொல்கிறாங்க. ஆனாலும் அந்த மாநாடு ஒரு பெரிய அளவில் வெற்றி பெற்றதுக்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அரசியல் தலைவர்கள் வரட்டும்.